கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு இரக்கம் பாராட்ட அழைப்பு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட அநேக சத்தியங்களிலே இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்பது ஒன்று. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தின தேவகுமாரன் தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை போலவே மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தலைப்பிரசங்கத்திலே மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். யார் யாரின் மீது இரக்கம் செய்வது? யார் யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய இரக்கத்தின்படியே தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவருடைய குமாரனை விசுவாசிப்பதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமலேயே பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி எளிதான வழியை ஏற்படுத்தும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எனவே தம்முடைய அடியார்கள் இன்னும் இரக்கம் செய்ய வேண்டிய அநேக ஜனங்கள், அநேக எளியவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். மக்கள் ஒருவர் மீது ஒருவர் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கட்டளையிட்டிருக்கிறதே. எனவே நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையும் தீமை செய்கிறவர்களுக்கு தீமையும் செய்ய வேண்டும். இதுதானே மனித இயல்பு, இதுதானே நீதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவகுமாரன் நியாயப்பிரமாணத்திலே அதை தாண்டி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். நீதி செய்வது, இரக்கம் பாராட்டுவது, கர்த்தரை விசுவாசிப்பது, இதுதானே நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம். ஆதி முதல் தேவன் மனுஷர்களுக்குள்ளே கட்டளையிட்ட கட்டளைகளுக்குள்ளே ஒன்று மறைந்திருக்கிறது. அது நீதியும் இரக்கமும் விசுவாசமும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இந்த பூமியிலே அநேக காரியங்களை செய்தார். மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும்படிக்கு அவர் உபதேசித்தார். நல்ல ஓமைகள் மூலமாக அதை சொன்னார். ஆண்டவர் நல்ல சமாரியன் ஓமையை சொல்லுகின்றார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆசாரியன் உதவி செய்யவில்லை, லேவியின் உதவி செய்யவில்லை. இருவரும் பக்கமாய் விலகி சென்று விட்டார்கள். கடைசியாக சமாரியன் ஒருவன் வந்து அவனுக்கு உதவி செய்தான். இந்த ஓமையை அவர் எதற்காக சொன்னார்? ஒரு மனுஷன் அவர்கிட்ட எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் ஓமையை சொல்லி, நீங்கள் உயர்வாய் கருதுகிற உதவி செய்யாத 2 பேரை விட நீங்கள் அற்பமாய் எண்ணுகிற சமாரியன் ஆகிய ஒருவன் தன் சக மனிதனுக்கு உதவி செய்து அவனை காப்பாற்றினான். இந்த ஓமையை ஆண்டவர் அவனுக்கு சொல்லிவிட்டு, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்படியானால் உதவி தேவைப்படுகிறவர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக சமயங்களில் விலகி போய் விடுகிறீர்கள். உங்களுக்கு பிறன் அருகிலேயே இருக்கிறான். அவன் வாயினாலே சொல்ல வைத்து நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லுகின்றார். தேவை உள்ளவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள் உனக்கு அருகிலே தான் இருக்கிறார்கள். அவர்களை விசாரித்து அவர்களுக்கு இரக்கம் செய் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, இரக்கம் செய்வது மனுஷர் மேல் விழுந்த கடமை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கின்றோம். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். பேதுரு அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அளவில்லாமல் அதிகமாய் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது.
10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது அவனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனுக்கு மன்னித்து விட்டான். அவன் சந்தோஷத்தோடு திரும்பி போகையில் தன்னிடத்திலே 100 வெள்ளிப்பணம் கடனாக வாங்கியிருந்த தன்னுடைய சக ஊழியக்காரன் ஒருவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவன் சம்மதியாமல் விவாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்புவித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சக ஊழியர்கள் ராஜாவினிடத்தை அதை அறிவிக்கிறார்கள். அப்பொழுது ராஜா அவனை அழைத்து, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமா என்று கேட்கின்றான். அப்படியானால் நான் பெரிய இரக்கத்தை செய்தேன், நீ ஒரு சிறிய இரக்கத்தை கூட செய்ய மறுக்கிறாயே என்று சொல்லி மீண்டுமாய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீரும் மட்டும் உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்புவித்தான். ஆண்டவர் இந்த உண்மையை சொல்லிவிட்டு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்படின்னா மன்னிப்பை பெற்றவன் அவன் மன்னிக்க வேண்டும், அவன் இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கத்தை பெற்றவன் தான் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை அதைவிட குறைந்த அளவிலாவது வெளிப்படுத்த வேண்டும். ராஜா இறங்கினது போல அவர்களுடைய வேலை பார்ப்பவன் தன் சக தோழனுக்கு இறங்க வேண்டும் என்று ராஜா எதிர்பார்க்கிறார். பரமபிதாவும் தமிழத்திலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இதுதான் தேவகுமாரன் சொல்லுகிற செய்தி. அப்படியானால் நாம் இரக்கம் செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அதைவிட பெரிய இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தாவே, நீர் நீதியை சரிக்கட்ட புறப்பட்டீர் என்றால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்பான்? ஆனாலும் உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லுகின்றான். இரக்கத்தினாலே இந்த உலகத்தை அவர் தப்ப விட்டிருக்கின்றார். இரக்கத்தினாலே மனம் திரும்பும் காலத்தை நிர்ணயித்து வாழ விட்டிருக்கின்றார். என்றைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் என்று நம் மீது இரக்கமாய் காத்திருக்கின்றார். அந்த இரக்கத்தை பெற்றவர்களாகிய நாம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அடுத்ததாக, இரக்கம் செய்தால் நாம் என்னெல்லாம் செய்வோம்? தீமையான செய்திகளை கேட்கும் போது ஐயோ பாவம் என்று இறக்கப்படுகிறோம். ஆனால் என்ன செய்ய முடியும்? அநேக விபத்துக்களை குறித்து செய்தித்தாளிலே ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போதும் எங்கோ நடந்த அந்த செய்திகளை கேட்டு ஐயோ பாவம் என்று நாம் வருத்தப்படுகிறோம். அது இரக்க உணர்வு. ஆனால் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரக்க உணர்வுக்கு அடுத்து கிரியை செய்கிற இரக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நான் இரக்கம் செய்தால் மனம் திரும்புகிறதற்கு அழைக்கிற ஒரு அழைப்பை அவர் வெளிப்படுத்தினார். தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்து நீதிமான்களை எல்லாம் தம்மோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நல்ல பலனையும் எதிரே இருக்க பாவிகளுக்கெல்லாம் தீய பலனையும் கொடுப்பதற்காக வரவில்லை. நீதிமான்களை இல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அதுதான் தேவனுடைய இரக்கம். நாமும் தேவகுமாரன் தந்த இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அதை அறியாத அநேகருக்கு சொல்லணும். அவங்க அதை அறியாமல் பாவத்திலே உழன்று கொண்டு நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலேயே ரட்சிக்கப்படாதவர்கள், உறவினர்களிலேயே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற தாகத்தை பெற வேண்டும். ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். இந்த அழைப்பை யாருக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால் அந்த மனம் திரும்புதலின் செய்தியை அழிந்து கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். இது இரக்கம் செய்கிற ஒரு செயல். சங்கீதக்காரன், உமது வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகின்றான். கர்த்தருடைய வேதத்தை யார் காத்து நடக்கவில்லை? மனுஷர் காத்து நடக்கவில்லை. அப்படின்னா அவங்க தானே வருத்தப்படணும். ஆனால் இவர் சொல்லுகின்றார், அவர்கள் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அப்படினால் அவர்களுக்காக பரிதாபப்பட்டு கண்ணீர் விடுகிறேன். இதுதான் ஆத்ம தாகம். நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தோம் என்றால் அப்பொழுது ஆத்ம பாரத்தை அடைந்து மற்றவர்களை கர்த்தரத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 12:7 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால்
குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். தேவகுமாரிய சீசர்களை பார்த்து அவர்கள் கைகளினாலே கதிர்களை கொய்து நிமிட்டி தின்றார்கள், அது குற்றம் என்று வேதபாரகரும் பரிசேயரும் குற்றம் சாட்டுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் துல்லியமாய் அதுவும் அவர்கள் இட்ட கட்டளையின்படி கை கொள்ள வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இல்லை. யார் அதை மீறுகிறார்கள் அவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் குற்றமற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள். நாம் குற்றம் சாட்டுகிறது அது சாத்தானுடைய ஒரு தன்மை. யார் எங்கே மீறுகிறான், திருச்சபைகளிலும் சரி வேலை ஸ்தலங்களிலும் சரி குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பார்கள். பேசுவதெல்லாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் நீங்கள் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவர் நமக்கு எந்த கண்டிஷனும் போடாம அப்படியே அவரிடத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அழைக்கின்றார். அப்படியானால் இரக்கம் செய்வது என்பது ஊழியம் செய்வது, இரக்கம் செய்வது என்பது குற்றம் சாட்டாமல் ஏற்றுக்கொள்வது, இரக்கம் செய்வது என்பது மற்றவர்களுக்கு மன்னித்து ஏற்றுக்கொள்வது. யூதா 1:22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து, அழிவுக்கு ஏதுவான அநேகத்தை நாம் ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், நாம் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்றார்கள். மத்தேயு 5:48 ஆதலால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இரக்கம் செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உதவி தேவைப்படுகிறவர்கள் அருகிலேயே இருக்கிறார்கள். அதை ஆண்டவர் உவமை மூலமாய் சொல்லி இருக்கின்றார். நாம் இரக்கம் செய்யாவிட்டால் தேவன் நமக்கு மன்னிக்க மாட்டார் என்று அவர் உவமை மூலமாய் மீண்டும் விளக்குகின்றார். ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னித்து பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நாமும் சற்குணராய் இருக்க வேண்டும் என்று தேவகுமாரன் கட்டளையிடுகிறார். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.